Hi friends, இது பங்கஜ் நலபாகம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் உங்களால் கண்டினியூஸாக வீடியோ பார்க்க முடியும். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கேபேஜ் புலாவ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் கீ விட்டுக்கலாம். இதோட நான் கொஞ்சம் ஆயிலும் விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இந்த கேபேஜ் புலாவு டேஸ்டாகவும் இருக்கும். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கோஸை நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் இந்த புலாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கப்பு போல் எடுத்துக்கலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இந்த 1 பார்ட் மீலை ஈஸியாக பண்ணிடலாம். இது ஸ்பைசியாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம எந்த வெங்காயமெல்லாம் சேர்க்கவே இல்லை, கேபேஜ் மட்டும்தான் போட்டிருக்கோம். இப்போ இதோட டொமேட்டோ சாஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா தக்காளியை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை 2லேருந்து 3 நிமிஷம் இப்படி வதக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போது மிளகை தூள் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விட்டுக்கலாம். இருபது நிமிஷம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து தண்ணியெல்லாம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சேர்த்து இதையும் 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுடலாம். இந்த கேபேஜ் புலாவு பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி கிடைச்சாலும் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளே வச்சுங்க அடுப்பை. இப்போ 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு அரிசிக்கு இங்கே நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இந்த குக்கரில் 1 விசில் வச்சா போதும், ஈஸியாக வெந்துடும். நார்மல் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சிருங்க. இந்த கேபேஜ் புலாவுக்கு தக்காளி சாஸ் டேஸ்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தக்காளி குருமா, வெஜிடபிள் குருமா எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ 1 விசில் வந்திருக்கு, ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த கேபேஜ் புலாவ் மேலே லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கேபேஜ் மட்டும் கட் பண்ணால் போதும், சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த 1 பார்ட் மீல்
இப்போ நமக்கு கேபேஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பேபிகார்ன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பிளேட்டில் பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிடலாம், 2-3 தடவை கழுவிடலாம். இப்போ கழுவின அந்த பேபிகார்னை இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த பேபிகார்னை ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பேபிகார்னை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இருந்தாலும் ஒரு சாஃப்ட்னஸ்க்காக இப்போ நம்ம ஒரு 5-6 நிமிஷம் வேக வைக்கிறோம். இப்போ மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ வெந்த பேபிகார்னை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மைதாவும் கார்ன்ஃப்ளோரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ஸ்நாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷுனே சொல்லலாம். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, சும்மா கோட்டிங் மட்டும் இருக்கிற மாதிரி நான் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேபிகார்னை இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 2 or 3 மினிட்ஸில் இது ஃப்ரை ஆகிடும். ஹையிலே ஃப்ளேமை வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கேப்சிகம்மை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் போல் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இந்த கேப்சிகம்மை. இப்போ அதே கடாயில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற வெங்காயத்தை வச்சு பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, சிமிலராக தான் இருந்தது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணும்போது 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வதக்கும்போது வெடிக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க.
வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஹை ஹீட்டில் வச்சு பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வதங்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆட் பண்ணுற சாஸ்லலாம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்குங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் மூடி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடும். கலர் சேஞ்ச் ஆயிருக்கு வெங்காயம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பேபிக்கான ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும். 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதிலலாம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து தான் நம்ம போட்டுக்கணும். இந்த டிஷ்ஷு வந்து ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும். இப்போது ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு செமி கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலக்கி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவரை அந்த டிஷ்ஷில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ட்ரை கிரேவியாக வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் தேவையில்லை. இப்போ நமக்கு செமி கிரேவி வேணும். அதனால் நான் இப்போது கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கலக்கி வச்சுருந்தேன். இப்போ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஹீட் வந்து ஹையிலே இருக்கட்டும். இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது ஹை ஹீட்டில் வச்சு பண்ணாதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த கேப்சிகம்மை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் நமக்கு தெரியும் கேப்சிகமில். பேபிக்கான கேப்சிகமும் இருந்தால் போதும். இந்த டிஷ்ஷு ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மிளகை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.